உடல் ரோகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. டாக்டர் ஐஸ்வர்யா நேச்சர் கியூ சென்டர். அனைவருக்கும் ஆரோக்கியம், இயற்கையின் அரவணைப்பு. ஷீரடியில் இருக்கும் சாய்பாபாவின் அருளினை இனி நீங்களும் பரிபூரணமாக உணரலாம். ஸ்ரீ ஷீரடி விஜயசாய்நாதா குருமூர்த்தி ஆலயம், வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், தென்பதி மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம், செங்கல்பட்டு. அடையாறு ஹேண்டிகிராஃப்டில் ஒரு ஆன்மீக உலகம். வீட்டிற்கு தேவையான அனைத்து கடவுள்களின் சிலைகள் அழகிய உருவங்களில் கிடைக்கும். அடையாறு ஹேண்டிகிராஃப்ட். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். துளாராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். சனியே உச்சம் பெறக்கூடிய ராசி, அதனால கொஞ்சம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாருடைய தெய்வம் வேணாம். குறிப்பாக கால் பெயின் ஆகுறது, குதிங்கால் வலி, பாதங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். நான் அங்கே போனேன் இங்கே போனேன் வெறுங்கால் நடந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு காலை புண்ணாய்க்க கூடாது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு விஸ்வரூப வெற்றி தான் தடவை. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு. இவங்க சும்மா இருந்தாலும் பின்னாடி வந்து யாராவது ஒருத்தர் உசுப்பேத்துவாங்க. ஒன்னால முடியும், நீ தான் பண்ண முடியும், நீ தான் இதுக்கு சரி அப்படின்னு உசுப்பேத்துவாங்க. அதாவது நடக்காது, முடியாது அப்படின்னு சொன்னா அந்த ரக்ஷபன் படம் மாதிரி அப்படி கையில் அப்படியே முறுக்கினா நரம்பு வருதோ இல்லையோ முறுக்கிட்டே இருப்பாங்க. விருச்சகம் சந்திரன் நீச்சமான ராசி, அதனால மனிதன் பாதி மிருகம் பாதின்றது எப்பவுமே இருக்கும். விருச்சகத்துக்கு ஜோதிடம்லாம் வேஸ்ட், என்ன கேட்காது. அதுங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ய போகும். நான் யார் என்று நிரூபிப்பதற்கான ஒரு அருமையான சாத்தியம் எல்லாம் இந்த வருஷத்துல தனுசுல பிறந்தவங்களுக்கு பிரமாதமா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பா காதல் திருமணம் ஜூனுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா கலவர திருமணமாவே நடக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் கடன் கட்டினீங்களா, கடனை தீர்த்தீங்களா? சார் கரெக்டாக சொன்னீங்க சார், கடனை தீர்த்தேன், ஆனால் என்னோடது இல்லை, இவங்க வாங்கின கடனை நான் தீர்த்தேன்வாங்க. கோயிலில் அன்னதானம் செய்கிறது, இப்போ ஸ்கூலுங்களுக்கு பசங்களுக்கு படிப்புக்கு பண்ணுறது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ராசியில் தனுசு வரும். தனுசுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், துன்பப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த அத்தனை பட்டுக்கும் ஒரு பட்டுன்னு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய லவ் ஃபெயிலியர் யாருக்கு வரும்னு கேட்டதில் பார்த்தீங்கன்னா மகரம் வரும். ஸோ காதல் அமைப்பில் உள்ள பூந்து நிறைய பேர் கும்மி அடிச்சிருவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த கும்பத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த 1-2 வருடங்கள் வழக்குகள், சட்ட தொல்லைகள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படியெல்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட நிறைய தர்ம சங்கடங்களை சந்தித்திருக்கக்கூடிய இவர்கள் 2026 ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க எங்கே மாட்டிப்பாங்கன்னா, கும்பத்துக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படும். கொஞ்சம் குறிப்பிட்டு சூப்பர்னு சொல்லக்கூடிய ராசியில ஒரு ராசி மீன ராசி. கனவுகள் எல்லாம் பழுத்த போக போகுது, காரிய வெற்றி கிடைக்க போகிறது. உங்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. இதை விட ஒரு பெரிய அற்புதம் ஒன்றும் தேவையில்லை. இந்த வருஷம் பூரா அவங்க இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும். நிறைய நகைகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ராசியில் மீனம் வரும். ஸோ பணத்தட்டுப்பாடு தீர்வதும் மீனத்துக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026 எப்படி இருக்க போகுது வித்யா மேம்? துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இப்படிதான் இருக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. அமைதியா இருக்கணும். அமைதியா சின்ஷன் மாதிரி இருக்கணும் துலா ராசிக்காரர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ இல்லையேன்ற மாதிரியே ஓடிட்டு இருக்கும். அப்படிப்பட்டியான விஷயம். ஆனா ஒரு விஷயம் என்ன சக்சஸ் ஆக போகுதுன்னா, நிறைய கடன் தீர்வு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நகையில கடன் வச்சிருக்கேன், வீட்டை கடன் அடமானம் வச்சிருக்கேன், மீட்ட முடியலன்னு அவங்க எல்லாம் மீட்டுவாங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலா ராசிக்காரர்கள். அதே மாதிரி 10ல குரு அதை வரப்போறாரு. 10ல குரு வந்தா பதவி பறி போகுமா அப்படி இப்படின்றத தாண்டி அவங்க சுய ஜாதகம் பேச போது இருந்தாலுமே வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். இடமாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க ஜெயிச்சிடுவாங்க. இந்த துளாராசிக்காரர்கள் சொல்லி அடிப்பாங்க. இது வரைக்கும் முடியலன்னா ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்சு ஜூனுக்கு அப்புறம் இல்லை அக்டோபருக்கு அப்புறம் எழுதக்கூடிய துளாராசி படிக்கிற குழந்தைங்க சூப்பரா படிப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அரசு உத்தியோகம் வருவதற்கான பிராப்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்து குரு பார்வை கண்டிப்பா குடும்பத்துல பணம் வருவதற்கான வாய்ப்பு, துளாராசிக்காரர்களுடைய வீட்டுல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வருஷம் நல்லா இருக்கு. மகேஷ் அவர்கள் நீங்க சொல்லுங்க. துளாராசிக்கு இந்த வருஷத்துல புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். அதே சமயத்துல நான் அரசியல்ல இல்லை சார், நான் இந்த ஏரியால ஒரு ஃப்ளாட்ல பேசாம நான் பாட்டுக்கு இருக்கேன். ஃப்ளாட்ல பிரசிடென்ட் ஆயிருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து உங்களை உட்காந்து ஆக்கி வச்சிருவாங்க. அப்புறம் எல்லா வேலைகளும் நீங்கள தான் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். துளாராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். ஏதாவது கடன் இருந்ததுன்னா கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். நான் சொல்றதெல்லாம் யாருங்க கேட்கறா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றதை கேட்பாங்க. எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்னதெல்லாம் எப்போ
ஜூனுக்கு அப்புறம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நீங்களே பாதி அஸ்ட்ராலஜர் ஆகிட்டீங்க. ஜூனுக்கு அப்புறம் அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கும். ஜூனுக்கு முன்னாடி நல்லா இருக்குமா? எஸ், நல்லா இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். தெய்வீக அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயம் அவங்க மனசில் இன்ட்யூஷனாக சில விஷயங்கள் இருக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கால் சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இங்கே வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு வெற்றியை தரும். துலா ராசிக்காரர்கள் சனியே உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாருடைய தெய்வம் வேணாம். ஸ்கின் அலர்ஜி கொஞ்சம் வரும், ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும். துலா ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வர்றதுனால பதவி போய்டும்லாம் யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா உங்கள் குரு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மேட்ரு தப்பாக வந்தாருன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லைன்னா வேறு இதோட ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போவீங்க, இல்லை நல்ல தொழில் ஆரம்பிப்பீங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய ராசி துலா ராசி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கினே இருப்பீங்க. அது உங்கள் தலையெழுத்து, அதை நாங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒன்றுமே இல்லைனாலும் யோசிப்பீங்க, சாப்பிட்றச்சையும் யோசிப்பீங்க, தலைவாரச்சையும் யோசிப்பீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது வந்து விட்டுற வேண்டியதுதான். ஸோ டிப்ரெஷன் கும்பல் இதுங்க. அதே சமயம் துலா ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறு வைத்து கொள்ளாமல் அவர்களை தொலை தூரத்தில் இருந்தாலும் ஃபோனில் கொஞ்சம் அன்பாக பேசுகிறதெல்லாம் இந்த டைமில் ரொம்ப நல்லது. துலா ராசிக்காரர்கள் சனி உச்சம் ஆகக்கூடிய ராசி. சனி உச்சம்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும். உடற்பயிற்சி வேர்வை வந்தாங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க. துலா ராசிக்காரர்களுக்கு தோல் வந்து எப்படின்னா, அவங்க புருஷனுக்கு யூஸ் ஆகுதோ பொண்டாட்டிக்கு யூஸ் ஆகுதோ தெரியாது. ஊரில் இருக்கிற அத்தனை பேர் ஆறுதலும் இங்கே தான் தாங்கிப்பாங்க. ஸோ யாருக்காவது பிரச்சனைன்னா ஓன்னு வந்து ஒப்பாரி வைக்கக்கூடிய இடம் துளாராசி. துளாராசின்னோடனே ஜூன்லேருந்து நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நன்மைகள் எதுவும் கிடையாது. துளாராசிக்கு நீங்கள் ராசி பலன்களில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர் சனீஸ்வர பகவான். அவர் ரொம்ப சூப்பராக ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் பிரமாதமான இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த வருடத்தில் இவங்களுக்கு எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரி இதெல்லாம் தீர்க்கப்படும். துளாராசியில் இருக்கிறவங்க தீவிர முயற்சிகள் எடுத்து இந்த வருடத்தில் ஒரு முதல் நிலைக்கு வரக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. அதே போல் குரு பகவானை பொறுத்தளவு 6ஆம் பாவாதிபதி அவர் தான் போய் 10ஆம் இடத்துல உட்கார்றாரு. ஐயா சொன்ன மாதிரி கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம்னா, அப்போ நல்ல கிரகங்கள் நல்லா இருக்கணும், கெட்ட கிரகங்கள் கெட்டு போகணும். அப்போமா ஆட்டோமேட்டிக்காக நல்லது. இப்போ 10ஆம் இடத்துல போய் அவர் இருக்கிறதுனால பதவி பறிப்பு வேலை போயிடுங்கிற பயம் தேவையில்லை. மாறாக ரெட்டிப்பு வேலைகள் பார்க்க ஆசை வரும். 4 மணி வரைக்கும் ஒரு வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறேன், டபுள் இன்கம் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஆசைகள் வரும். காரணம் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு ரொம்ப முயற்சிப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்காக வேண்டி துளாராசி பெற்றோர்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய வருடம் 2026. அந்த அடிப்படையில் துளாராசி பிள்ளைகளை பொறுத்தளவு, துளாராசியில் பிறந்தவர்களை பொறுத்தளவு நிச்சயமாக ஒரு படி நல்ல முன்னேற்றம். உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால வாயு சம்பந்தப்பட்ட கோளாறு, நீர் சம்பந்தப்பட்ட கோளாறு, இந்த மாதிரியெல்லாம் சில தொல்லைகள் வரும். குறிப்பாக கால் பெயின் ஆகிறது, குதிங்கால் வலி, பாதங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். நான் அங்கே போனேன் இங்கே போனேன் வெறுங்காலில் நடந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு காலை புண்ணாய்க்க கூடாது. இதெல்லாம் கவனத்தில் கொண்டால் துளாராசி சிறப்பாகவே இருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபுல்லாக மோட்டிவேஷ்னல் தான். வெற்றி பெற்றுடுவேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய பரிகாரம் சொன்னாங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. நைட்டு உப்பு வைக்க சொன்னாங்கன்னா உப்பு வைப்பாங்க. நீங்கள் அத்தனையும் வச்சுட்டு இருக்கிற பலன்கள் பூரா வர ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள், குரு பயிற்சிக்கு மேலே நல்லா இருக்கு. அது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மோட்டிவேஷனில் திருப்பி ஃபாலோ பண்ண வேண்டியதான். அடுத்த 6 மாதம் அடுத்த 6 மாதத்துக்கு அப்படி ஃபாலோ பண்ண. அது ஒரு அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க 6 மாதம் கஷ்டப்படுவேன், அடுத்தது பழகிடுன்னுவாங்கல்ல. ஆக்சுவலி இந்த 6 மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அடுத்த 6 மாதம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பெரிய சிக்கலான விஷயங்களை இவங்க தீர்ப்பாங்க. அதாவது நடக்காது, முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த ரக்ஷபன் படம் மாதிரி அப்படி கையில் அப்படியே முறுக்கினா நரம்பு வருதோ இல்லையோ முறுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு யாராலும் முடியாதுன்னு சொன்ன விஷயம் இவங்களை யாராவது கொஞ்சம் அப்படி இறக்கி பேசிட்டாங்கன்னா அப்படியே அதை ஒரு வெறி கொண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி மேடை பேச்சாளர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த காலகட்டம். அவங்க சொல்கிறதெல்லாம் மற்றவங்க ஓ அப்படியா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி கேட்கறதுக்கு உண்டான காலகட்டம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது மேம் 2026? விருச்சிகராசி அன்பர்களுக்கு விஸ்வரூப வெற்றி தான் தடவை. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது விருச்சிகராசிக்காரர்களுக்கு. ஆல்மோஸ்ட் குரு அவருக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. ஸோ அவர் போய் 5ஆம் இடத்துல உட்காந்து பார்வை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 12-13 வருஷமாவே நல்லா இல்லை. இந்த வருஷம் சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் விருச்சிகராசிக்காரர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த அந்த ட்ராவல் அலைச்சலாக இல்லாமல் ஒரு அனுகூலமான ட்ராவலாக இருக்கும். நிறைய திட்டமிடல் பண்ணுவாங்க. 1 வேளை 2 வேளை 3 வேளை நிறைய அவங்க வேலை வந்து எடுத்துப்பாங்க. இது வரைக்கும் கிடைக்காத பேங்க் லோன் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரதுக்கான பிரார்த்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா உண்டு. இது வரைக்கும் எனக்கு குலதெய்வமே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியலன்னு தேடிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை குலதெய்வம் தெரிந்து அதன் மூலமாக அவருடைய ஆசி வாங்குறதுக்கான அமைப்பு, இஷ்ட தெய்வத்துக்குரிய அனுகூலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா காவல் தெய்வத்திற்கு, உங்க வீட்டு பக்கத்துல கூடிய காவல் தெய்வத்திற்கு நிறமாலை சாத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போகும். விருச்சிக ராசிகளுக்கு விஸ்வரூப வெற்றி இந்த வருஷம். விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கவனம் இதெல்லாம் தேவை. அவங்க கொஞ்சம் பார்த்து போனா நல்லா இருக்கும்பா அப்படின்னா என்னென்ன விஷயங்களா இருக்கும்? சகோதரி சொல்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க சொல்கிறது அப்படியே பழிக்கும். அதுக்கு முன்னாடி சார் அந்த 6 மாதம் என்ன பண்ண போகிறீங்க? இந்த தமிழில் சொல்லுவாங்க காடாறு மாதம் நாடாறு மாதம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த 1ஆம் தேதி வரையிலும் இந்த வருட பிறப்பிலிருந்து ஒரு 6 மாதம் கொஞ்சம் பொறுத்தருளணும், அவசரப்படக்கூடாது. அதே மாதிரி பொறுமையாக இருன்னு சொல்கிறதுக்காக வேண்டி தூங்கி எந்திக்க போகிறேன்னு சும்மாவும் படுத்துக்கூடாது, முயற்சியும் பண்ணணும். இப்படி ஒரு 2 கட்டான் மனநிலைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய இருக்கும். இவங்க சும்மா இருந்தாலும் பின்னாடி வந்து யாராவது ஒருத்தர் உசுப்பேத்துவாங்க, உன்னால முடியும், நீ தான் பண்ண முடியும், நீ தான் இதுக்கு சரி அப்படின்னு உசுப்பேத்துவாங்க. இவங்களால பண்ணவும் முடியல, அதை கேட்காம இருக்க முடியல. இப்படிப்பட்ட நிறைய தகராறு பிடிச்ச அமைப்புகள் சுற்றி இருக்கிறவங்களால வரக்கூடியது உண்டு. ஆனால் இது எல்லாமே ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருப்போக்கில் போய் சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட சொல்றது இவங்களுக்கு பலிதமாயிடும். அந்த அளவுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான கிரக சஞ்சாரம். ஏன்னா விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு அதிமுக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர் குரு பகவான். அவரே உச்ச பலத்தில் போய் அமர்கிறார். அவங்க சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கிற அற்புதம் இது இந்த வருடம் வந்திருக்கு. இந்த ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் திட்டம் போட்டு வெற்றி பெறுவதற்கு முயற்சித்தால் அத்தனையும் சாத்தியம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா கண்டிப்பாக இவங்க வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வளர்ப்பது, நல்லவர்களாக உருவாக்குறது, பிள்ளைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த உட்குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப இன்வால்வ் ஆகி சந்தோஷப்படுறது, இது அத்தனையும் இதில் வரக்கூடியது. கணவன் மனைவி பிரிந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். வெளிநாட்டுக்கு போனவங்க ரொம்ப நாளாக வர முடியல, இல்லை இருந்து போக முடியல, இப்படி மாட்டிக்கிட்டவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வழிமுறைகளில் அது தீர்க்கப்படும். ஆக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 6 மாதம் இப்படி 6 மாதம் அப்படி, இதை புரிந்து கொண்டால் நிச்சயம் நடப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? விருச்சகம் சந்திரன் நீச்சமான ராசி. அதனால மனிதன் பாதி மிருகம் பாதின்றது எப்பவுமே இருக்கும். ஸோ இவங்க தான் வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா 2க்கும் 5க்கும் உரிய குருவானவர் ஜூன் மாதம் வந்து பார்க்கப்படும். அது ஒரு பெரிய பிளாடம். விருச்சகத்துக்கு ஜோதிடம்லாம் வேஸ்ட்டு, என்ன கேட்காது. அதுங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்ய போகுது. விருச்சகத்துக்கு பேர் என்ன, கமாண்டபிள் பர்சிஷன். எப்பவுமே விருச்சகம் வந்து கமாண்டபிளாக தங்கள் டிசிஷன் அவங்களே எடுத்துருவாங்க. முருகருடைய சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது ரொம்ப நல்லது. விருச்சகத்துக்கு தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனை காட்டும். அதில் அவங்க தான் கவனமாக இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு இருக்கக்கூடாது. அதே சமயம் விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலர்ஜி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசியில் விருச்சிகம். பெற்றோர் பெரியவருடன் தகராறு வச்சுக்கூடாது. பெற்றோர் பெரியவருடைய தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். தலைமுறையாக செய்து கொண்டிருக்கிற தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து எப்படின்னா நம்ம கூட இருந்த சொந்தக்காரர்களே, அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள், பொலிட்டீஷியன், மற்றவங்கெல்லாம் நம்மளுடைய எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். விருச்சகத்துக்கு ஒரு பெரிய ஏர்முகம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முதல்லேருந்து இருக்குது. அவர்கள் தேக ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் கவனம். அதில் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் நல்லா இருக்கும். விருச்சகத்துக்கு எப்பயுமே ஜோதிடம் என்பது அவர்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது சார்? ராமலிங்கம் சார். தனுசு ராசிக்காரங்க இந்த 2026ல் கவனமாக இருக்க வேண்டியது தயவு செய்து உடல் நலம்.
ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் மீனத்திலிருந்து. அப்போ கால் வலி, கை வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, நரம்பு வலி, தோல் வியாதிகள் இப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே நேரத்தில் இவர்கள் இந்த வருடம் சொந்த தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள். நீண்ட காலமாக கடன்பட்டு நொந்து போய் வாழ்ந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தா கடனை கட்ட முடியும். புதிய கடன்பட்டு தொழில்களை வளர்த்து கொள்ள முடியும். நான் யார் என்று நிரூபிப்பதற்கான ஒரு அருமையான சாத்தியமெல்லாம் இந்த வருஷத்தில் தனுசுல பிறந்தவங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அது போதா குறைக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்த்து குருவோட வீட்டில் சனி இருக்கிறதுனால ஞாபக சக்தி, உழைப்பாற்றல், பிள்ளைகளின் முன்னேற்றம், இந்த இளம் பிள்ளைகள், பேர பிள்ளைங்க இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், வீடு மனை வாசல் அடிப்படை வசதி யோகங்கள் இதெல்லாம் பிரமாதமாக வரப்போகுது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுங்கிறது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பிரமாதம். படிக்கின்ற பிள்ளைங்க ரொம்ப சாதனை பண்ணும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்க்கறது புதுசாக கார் வாங்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, தன் தாய்க்கு இது வரைக்கும் எந்த உதவியும் பண்ணலைன்னு கில்ட்டி கான்சியஸில் போய் அம்மாவை கடவுளாக நினச்சி கூப்பிடுறவங்க, இப்படிப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களும் தனுசுல பிறந்தவங்களுக்கு 2026 பிரமாதமாக இருக்குது. அதே போல் ஒரே ஒரு விஷயம், 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். உடன்பிறப்புகள், தயாதி வர்க்கங்கள், ஒரு கல்யாணத்தில் ஒரு நல்லது கடந்துக்கிறோம், வாய் பேசி கெடுத்துடக்கூடாது. யாராவது ஒருத்தர் தூண்டி விடுறதை கேட்டுட்டு சண்டை போட்டுறக்கூடாது. இப்படி கொஞ்சம் பொறுமைகளை கையில் வச்சுக்கிட்டா இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு 2026 ஒரு மகத்தான முன்னேற்றம், நல்ல விதமான விவரமான ஒரு முன்னேற்றம் பிரமாதமாக இருக்கும். வித்யா மேம், நீங்கள் சொல்லுங்கள், காதல், திருமணம் அந்த விஷயங்கள்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வளோ பரீட்சை? தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக காதல் திருமணம் ஜூனுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா கலவர திருமணமாகவே நடக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஜூனுக்கு அப்புறம் பிரேக்கப் ஆச்சுன்னா என்ன கேட்காதீங்க, நான் பொறுப்பு இல்லை, அவ்வளோதான். ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முதல் ஒரு 6 மாதம் கபாலிடா நெருப்பிடா மாதிரி இருப்பாங்க. வச்சா இந்த மாதிரி மண்டபம் தான், போனால் எமிரேட்ஸ் பிளேட் தான்ற மாதிரி அந்த ராகு சும்மா இல்லாமல் தூண்டி விடுவார் பயங்கரமாக. பட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பயமுறுத்துறதுக்காண்டி இல்லை, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா. எல்லாமே நீங்கள் சூப்பர்னு எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். நைட்டு இரவு நேர ட்ராவலை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க பார்த்து போயிட்டு வரணும். 8ஆம் இடத்துல வந்து குரு அமர்கிறார். நல்லதா கெட்டதான்றதை தாண்டியும் அவருடைய பார்வை பலன் சூப்பராக இருக்குது. கண்டிப்பா வீடு, மனை, வண்டி, வாகனம் உண்டு. வித்யாஸ்தானம் அதிகரிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய படிக்கிற பிள்ளைங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் வெளியில வரும். பிள்ளைங்களை கொண்டு போய் டென்னிஸ் கிளாஸ் சேர்க்கறது, அந்த கிளாஸ் சேர்க்கறது, இந்த கிளாஸ் சேர்க்கறதுன்ற மாதிரி பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு சௌபாகியம் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம், வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனம், பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம். இது 3ம் கவனமா இருந்தா போதும். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. கால பைரவர் வழிபாடு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். மகேஷ் ஐயா அவர்களே, நீங்க சொல்லுங்க. அதாவது தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க, உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு போடுவாங்க. வடிவேல் சாரோட 2 பேக்கெட்டும் இப்படி திறந்து விட்டு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கடன் கட்டினீங்களா, கடனை தீர்த்தீங்களா? சார் கரெக்டாக சொன்னீங்க சார், கடனை தீர்த்தேன், ஆனால் என்னோடது இல்லை, இவங்க வாங்கின கடனை நான் தீர்த்தேன்வாங்க. எல்லாமே மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்கள். தன்னுடைய கணவருக்கு பிரச்சனையா மனைவி ஃபுல்லாக அதை எடுத்துப்பாங்க. மனைவிக்கு பிரச்சனையா ஃபுல்லாக அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக கணவர் எடுத்துப்பார். இல்லை யாராவது கடன் வாங்கினதுக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்களா, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவீங்க. கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா எது உங்களுக்கு சாத்தியமாக முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது குவெஸ்டின் மார்க்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி இதெல்லாம் பரவாயில்ல, நான் வாழ்க்கையில் ஜெயிப்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் லக்னாதிபதியும் 4ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதியுமாக இருக்கும். எப்பவுமே நமக்கு 10மான்னு கேட்டிங்கன்னா பத்தாது. என்ன விதமான பத்தாது? தொழிலுக்கு உண்டான முதலீடு பத்தாது. இந்த வீட்டுக்கு உண்டான கடைசி நிமிஷத்தில் இது கட்டி கிரகப்பிரவேசம் முடிகிறக்குள்ள நான் பட்ட பாடு அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சொல்லுவாங்களே பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேக்ஸ் மட்டும் வீக்குன்னு வாங்கல. ரொம்ப அதாவது தடுமாறி தத்தளித்து ஒரு காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதா இருந்துருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் விசேஷ வழிபாடும். 2026 தனுசு ராசி நேயர்கள் எப்படி இருக்க போறாங்க சார்? தனுசு ராசிக்காரர்கள் குரு தன்னுடைய ரூலராக இருக்கக்கூடிய ராசி. ஹார்மோனல்ஸ் தான் பிறகு லேடிஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அதே போல் பிபி சுகர் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது இந்த வாட்டி ரொம்ப நல்லது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுக்காக ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ராசியில் தனுசு வரும். அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி
தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தனுசுக்கு. சுபவிரயம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசியில் வந்து தனுசு. சுபவிரயம்னா வீட்டில் எல்லா விஷயமும் சுபவிரயம் தான். ஒரு பெட்டாகிட்டு வாங்கினா கூட சுபவிரயம் தான். அதுபோல் மனதிற்கு பிடித்த விஷயங்கள்லாம் செய்வார்கள். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, நகைகள் வாங்குவது, துணை அல்லது துணைவியாருக்காக எல்லாத்தையும் செய்து கொடுப்பது, இதெல்லாம் தனுசுக்கு வந்து இந்த வாட்டி அற்புதமாக இருக்கும். வாகனங்களில் அதிகமாக ரிஷபத்துக்கு அடுத்தது வாங்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா தனுசு வரும். மனதில் ஒரு சந்தோஷம் காணப்படும். அதிகமாக உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசியில் தனுசு வருவது ஆச்சரியமாக இருக்கும். தெய்வீக கோயில் திருப்பணிகள், கோயிலில் அன்னதானம் செய்கிறது, இப்போ ஸ்கூலுங்களுக்கு பசங்களுக்கு படிப்புக்கு பண்ணுறது, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ராசியில் தனுசு வரும். தனுசுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், கெட்ட கெட்ட கனவாக நிறைய வரும். அதனால் அந்த கனவுகள் வராமல் இருப்பதுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு கண்டிப்பாக போயிட்டு வருது தனுசுக்கு ரொம்ப முக்கியம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது சொல்லுங்க சார். மகர ராசிக்கு ரொம்ப பிரமாதம். இப்போ நீங்கள் எல்லாட்டையும் இந்த வருஷம் எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. படாத பாடுபட்டுட்டு இருந்தனா, அவமானப்பட்டுட்டு இருந்தனா, துன்பப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த அத்தனை பட்டுக்கும் ஒரு பட்டுன்னு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியம் கைகூடி வரும். மற்றவர்கள் மூலமான லாபங்கள் கூடி வரும். மனசில் இருக்கக்கூடிய விரக்தி போகும். ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் பிஃபோர் ஜூன் 3 மாதத்துக்கு முன்னாடியே, நமக்கு மார்ச் ஏப்ரல்லேருந்தே அவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடிய தன்மைகள் இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, பட்டம் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு போய் படிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அப்பப்போ கொஞ்சம் பய உணர்வுகள் இருந்துருக்கும். 3-12க்கு உரியவராக இருந்துருக்கங்காட்டி வெளியூர் தூர பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பொருட்கள், ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போகும்போது கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அப்பப்போ 3ஆம் இடத்துல சனி மறதியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 2ஆம் இடத்துல குடும்ப பிரச்சனைகள், சில விஷயங்கள், பணம், பொருளாதாரத்தில் மற்றவர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, மற்றவர்கள் பேரையில் ஏதாவது வாங்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வீக வழிபாடு ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி புது சொந்தங்கள் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. இந்த காலகட்டத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு இவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் மேம் 2026? யூஸ்வலாக என் மனசுக்கு பிடிச்ச மகராசி தான் சொல்லுவேன். இந்த தடவை ஒன்ன மாதிரி மகராசி உண்டா, மகராசா உண்டான்னு சொல்கிற அளவுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கும் கொடுப்பாங்க. நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அண்ணா சொன்னார் பட்டு இந்த தடவை உங்கள் பிரச்சனைலாம் பட்டுன்னு தீரப்போகுது. இது வரைக்கும் கண்ணு பட்டவங்க கால் பட்டவங்க எல்லாம் தூக்கி போட்டு திரும்ப அப்படியே ஸ்டாண்ட் அலோனா நிற்க போகிறீங்க. வேற லெவல் மாஸ்க் காட்ட போகிறீங்க மகர ராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, சொல்வாக்கு எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 100% உண்டு. 4 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு உங்களுடைய தகுதி அப்படின்றது முன்னேற போகுது. நிறைய பேர் டிராவல் பண்ண போறீங்க. ராசிநாதனுக்கு குரு பார்வை, எப்பயுமே ராசிநாதனுக்கு குரு பார்வை, அது 3ஆம் இடத்துல ராசிநாதன் உட்கார்ந்துருக்கும் போது முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படியே ஒரே வார்த்தையில் சொன்னா மனபலம், பணபலம், ஆன்மபலம் 3மே மகர ராசிக்காரர்கள் கிடைக்க போகுது. கொஞ்சம் பேச்சில் மட்டும் நிதானமா கவனமா இருக்கணும். யாரும் எடுத்தெறிஞ்சு பேசிடக்கூடாது. எஸ்பெஷலி உங்க வீட்டுக்காரையாவும் தயவு செஞ்சு எடுத்து பேசிடாதீங்க. அப்புறம் நீங்க பேச மாட்டீங்க, வக்கீல் தான் பேசுவாரு. பார்த்து நடந்துக்கங்க போதும். அதுவே மகர ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. முடிஞ்சா தென்குடி திட்டை போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். மகர ராசி தான் ரொம்ப ஜாக்பாட் அடிச்ச ராசின்ற மாதிரி பேசுறாங்க. அவ்வளோ நன்மைகள் நடக்க போகுதா? ஆமாம், இந்த மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா கிரகம் குரு தான். 3-12 கூடயே திருதிய விரையாதிபதினு சொல்லுவோம். அப்போ இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் உட்காருகிறார். எப்பொழுதுமே குரு பகவான் இருந்த இடத்த சுபிட்சம் செய்ய விட மாட்டார். அப்போ கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஒருவேளை குருவின் பார்வை இருக்கிறதுனால கல்யாணம், வீட்டுக்குள்ளே நல்ல காரியங்கள் செய்கின்ற போது அதை முறைப்படி எல்லாரையும் கூப்பிட்டு செஞ்சு அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு பாருங்க, அதை கடைப்பிடிக்கணும். வம்பு தகராறுகள், வழக்குகளுக்கு சென்று விடக்கூடாது. வாய் தகராறுகள் பண்ணக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். அதுலேயும் குறிப்பாக உறவுகளில், அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவுகளில் ரொம்ப ரொம்ப கவனத்தை கையாளணும். அப்போ நல்லதே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நல்லது இருக்குது. காரணம் 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான தொழில் அல்லது அதுக்குண்டான உழைப்பை கொட்டினீங்கன்னா மாபெரும் வெற்றி பெறலாம்.
அதே போல் அந்த சனி பகவான் இந்த உயர் படிப்புக்காக போகிறாங்க பாருங்க, இவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாம் அகலும். புதிய வழிகளில், புதிய முறைகளில், புதிய இடங்களில் இவர்கள் மிகப்பெரிய செல்வாக்குமிக்க மனிதர்களாக மாறுவாங்க. மகரத்தில் பிறந்தவர்கள் ஏற்கனவே இளகிய மனம் படைத்த லவ்வபிள் பீப்புள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, கோழைகளாகவும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் தூக்கம் கெட்டு போகிறது, பயந்து போகிறது, கற்பனையில் பயப்படுறது, இவன் வந்துருவானா அவன் வந்துருவானா என்ன நடக்குமோங்கிற ஒரு கவலைகள்லேயே இருக்கிறது, இப்படிப்பட்ட தேவையில்லாத மனக்கிலேசங்கள் கொஞ்சம் வந்து போகும். இதை தவிர்த்து விட்டு எது நல்லதோ எது தேவையோ அதற்கு முயற்சித்தால் வெற்றி உறுதியாக நல்லாவே இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எல்லாரும் ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டாங்க. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்து கொள்ளக்கூடிய ராசியில் மகரம். நிறைய லவ் ஃபெயிலியர் யாருக்கு வரும்னு கேட்டதில் பார்த்தீங்கன்னா மகரம் வரும். ஸோ காதல் அமைப்பில் உள்ள பூந்து நிறைய பேர் கும்மி அடிச்சிருவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. நல்லது நடந்தால் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கக்கூடிய ராசியில் எல்லாரும் அப்படி தான். ஆனால் மகரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது, ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டு ஏறுறதுலேருந்து எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். மகரத்துக்கு இந்த பாதம் மிதியடிகள் சொல்லக்கூடிய செருப்பு, ஷூவை பத்திரமா பார்த்துக்கணும். அதனாலே தடிக்க விழுறதெல்லாம் ஏற்படும். மகரத்துக்கு குடும்பம், காதல் அமைப்பு இதில் தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம். அதே போல் விநாயகர் வழிபாடு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் மகான்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை ராகவேந்திர கும்பிட்டுக்குங்க, யாரை வேணுமா கும்பிட்டுக்குங்க. ஏற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் டிரைவர் தான் ஸ்பீடாக ஓட்டுறார் நமக்கு என்னான்ட்டு பெல்ட் எல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக அடிப்படும், டிரைவர் தப்பிச்சுப்பார். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதில் மகரம் வரும். வண்டியில் கவனமாக இருக்கணும், தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் அமைப்பிலலாம் நல்ல மகரம் முன்னேறிட்டுக்குன்னே போகக்கூடிய டைம். நீங்கள் இந்த வாட்டி முன்னேறலைன்னா உங்கள் மேலே தான் தப்பு. கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் 2026? கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவே புலம்பி தள்ளினதுல நம்பர் இடத்துல கும்பத்துக்காரங்க இருந்திருப்பாங்க. ஒரே கமெண்ட்ஸ். அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி. இன்னொரு பக்கம் 7.5 சனியிலையும் ஜென்மத்திலையும் 2ஆம் இடத்துலையும் சனி பயணம் பண்ணுகிற நேரம். அந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கிற போது சனி பகவான் இருக்கிற இடத்த ஒன்றும் பண்ண மாட்டார், பார்க்கிற இடத்துக்கு சில சிக்கல்களை கொடுப்பார். அப்போ 4ஆம் இடம் சிக்கலாக போகுது. எப்படி இருந்ததுன்னா, தயவு செய்து கௌரவத்தையும் சுகத்தையும் புகழையும் காப்பாற்றி கொள்றதுக்கே தனியாக நேரம் ஒதுக்கணும். வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது, இவர் தானே அப்படிங்கிற கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. 10ஆம் தேதிக்கு 10 மணிக்கு பணம் தர்றேங்கிற வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. முடிஞ்சா பார்க்குறேன், கண்டிப்பாக கொடுப்பேன், இப்படி தப்பிக்க நினச்சிக்கணும். தொழில் ரீதியாக மிக விவரமாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த கும்பத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த 1-2 வருடங்கள் வழக்குகள், சட்ட தொல்லைகள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படியெல்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க. வெளிநாட்டுக்கு பிழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பிழைக்க முடியாமல் உடனே ஓடி வந்ததில் கும்பராசிக்காரங்க 10 பேராவது இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிறைய தர்ம சங்கடங்களை சந்தித்திருக்கக்கூடிய இவர்கள் 2026இல் அவைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றாக சில முன்னேற்றங்கள் கிடைக்கும். என்ன? 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். சுபகத்திரி யோகம்னு சொல்லுவோம். கண்டிப்பாக சிக்கல்கள் குறைந்து முன்னேற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கான முன்னேற்றங்கள், ஒரு நகை நட்டு வாங்கி வச்சேன், வீட்டை திருத்தின மாத்தின, இப்படிங்கிற சுப விரயங்கள் சுப செய்திகளாக நிறைய வரக்கூடிய இடத்துல கும்பராசிக்காரங்க பிரமாதமாக இருக்கிறாங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவு வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள் இது வராமல் பார்த்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜீரணம், வயிறு கோளாறுகள் வரும். இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. தொழில் எப்படி இருக்க போகுது சார் 2026ல் கும்பராசி நேயர்களுக்கு? கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி யார்ட்டையா சொன்னாங்கன்னா ஃபுல்லாக பரவிடும். அதனால் ரொம்ப ரகசியத்தை கடைபிடிப்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். 1. 2வது பார்த்திங்கன்னா யார்ட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் தோல்வின்னு சொல்கிற இடத்துல ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ள இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சில விஷயங்கள் பழகிடும்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட இப்படி பேசினானா நல்லது, இவங்ககிட்ட இப்படி பேசினாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் அடிபட்டதில் ஒரு பாடங்கள் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி, அந்த யுக்தியை செயல்படுத்தி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க எங்கே மாட்டிப்பாங்கன்னா, ரொம்ப அன்பானவர்கள், பாசமானவர்கள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இவங்க மாட்டிப்பாங்க.
அதான் நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இவங்க மாட்டிப்பாங்க. பாசத்தை காமிச்சிங்கன்னா போச்சு, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. திருப்பி அவங்க எதிரியாக மாறும்போது இவங்களால தாங்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல கும்பராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் கேட்ட தொழில் ரீதியாக எப்படி இருக்கும்னு. தொழில் ரீதியாக இவர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். கடன் அதிகமாக கடனுக்காக கடன் வாங்கி தொழில் செய்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. திருமணம், காதல் வாழ்க்கையில எப்படி இருக்கும் மேம்? அவங்க நினைச்ச அந்த பேர் கிடைக்குமா? கண்டிப்பாக ஜூனுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் பார்வையா குரு பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி கவனமா எதுல இருக்கணும்னா ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டாம இருக்கணும். இப்போ எனக்கு ஒரே ஒரு கவலை, கும்பராசிக்காரங்க எதுவும் ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிடுவாங்க. ஏன்னா எல்லா பிளானட்டையும் விடமே இந்த ராகு கேதுக்கள் கொஞ்சம் வலிமையா இம்பாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இன்டெரக்டா நம்மளுக்கு தெரியாம. அப்ப தலைக்கு மேல இருக்க ராகு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுடைய துணையாரோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிறது. இது வரைக்கும் போகும்போது எனக்கு காலைல குட் மார்னிங் சொன்னாங்க, இப்போ சொல்ல மாட்டாங்களேன்ற மாதிரி கவலையெல்லாம் வந்துடும் அவங்களுக்கு. அதனால கொஞ்சம் அடுத்தவங்க மதிக்கல, என்ன அது பண்ணல இது பண்ணலன்ற மாதிரி தேவையில்லாம ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். அடிச்சு கேட்பாங்க, ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்க 3 நம்பரை சொல்லிடாதீங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டுறது, திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் உங்களை மேனிபுலேட் பண்றதுக்குனே 4 பேர் வருவாங்க. ஸோ அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. மற்றபடி பிள்ளைகள் என் கூட பேசல, கொஞ்சம் எனக்கும் பிள்ளைங்களுக்கும் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி முதல் ஒரு 5 மாசம் பிள்ளைங்கள் வேலை குறித்து கவலை, பிள்ளைங்களுடைய திருமணம் குறித்து கவலை, பிள்ளைங்க வெளியூர் போயிட்டாங்க என்ன விட்டு அப்படின்ற மாதிரி குழந்தைகள் குறித்த ஒரு கவலை ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆனா 6ல் குரு உட்காராரு, சத்திர சம்காரநாசம் தான் பண்ண போறாரு. இருந்தாலுமே கொஞ்சம் உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தான் இருக்கு கும்பராசிக்காரர்கள். வயிறு முதுகு ரெண்டுமே பார்த்துக்கணும். செல்வி சார் நீங்க சொல்லுங்க. கும்பத்துக்கு சனி தான் ரூலரு. சனி ரூலர்னா எக்ஸசைஸ் பண்ணும். எக்ஸசைஸ் பண்ணிட்டாவே பெரிய பாதிப்பெல்லாம் இந்த ராசிங்களுக்கு வராது. கும்பம், மகரம், துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், முதுகு தண்டுவடம், பாதம் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் அதில் நேச்சுரலாக ஃபுட் ஹேபிட்டை மாற்றிட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும். அதே போல் ஆயில் புல்லிங்னு சொல்லுவாங்க. சனி 2ஆம் இடத்துல இருப்பதனால் ஆயில் புல்லிங் செய்யக்கூடிய கும்பம் யோகத்தை பெறும். கும்பத்துக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். மருமகள் வர்றது, மருமகன் வர்றது, குழந்தைங்க வர்றது, உறவுகள் வர்றது. கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய பேருக்கு திருமண அமைப்பு கை கூடுறது. நரசிம்மரை கும்பிட கும்பத்துக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீரும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். என்ன தொழில் செய்கிறோன்னு தெரியாத இருந்த கும்பம் விசிட்டிங் கார்டு போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகிறது தான் இந்த வாட்டி ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அடிமை தொழிலில் இருந்த கும்பம் எஜமானர்கள் ஆவார்கள். பல தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசியலில் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய ராசியில் கும்பம் வருவது கண்கூடாக பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் கும்பம் 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல அப்லிஃப்ட்டுக்கு போகிறது தான். ஷோல்டர் பெயின் கூட கண்டிப்பாக வரும். அதெல்லாம் எக்ஸசைஸ் நீங்கள் தான் பண்ணணும். அதுக்கு நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. 2026 அப்படின்னும் போது கடைசி ராசி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னோட ராசி மீனம், அதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 7.5 சனியினுடைய தாக்கம். அண்ணா அப்போ 7.5 சனியை பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தார், சர்டன் ஏஜுக்கு மேலே 7.5 சனி பெருசாக பாதிக்காதுன்னு சொல்லிட்டு. பட் மீனராசியை பொறுத்தளவுக்கு உபயராசின்னு சொல்லுவாங்க. உபயராசின் போது நிறைய ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சிரமங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். பட் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள்லாம் போன வருஷத்தில் அமைப்புகள்லாம் சேரும். வரக்கூடிய இது வரைக்கும் வாங்கலைன்னா உடனே அதுக்குண்டான முக்கியத்துவம் கொடுத்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு டாப்பாக இருக்குது. ஒரு பக்கம் சனி பகவான் செல்லினாலும் குரு பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. நினைச்ச காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்கள் உதவி செய்வார்கள், புதிய நண்பர்கள் சேர்க்கை இருந்துருக்கும், புதிய வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கை வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்க அரசியலில் சேர்றதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சதை வளர்ச்சி சம்மந்தமாக சில மூட்டு சம்மந்தமான சில உபாதைகள் அப்பப்போ வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். மீனராசி என்பர்கள் ரொம்ப தோய்விட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள், அப்பா இப்போ தான் வயத்தில் பாலை வாத்தடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒரு சமயத்தில் கொடுப்பாங்க. ரொம்ப தோன்றிருந்தா கூட ரொம்ப தைரியம் சொல்லக்கூடிய மனைவியோ அல்லது கணவரோ அவங்களுக்கு அமையக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் சுபகாரியங்கள், புத்திர பாக்கியங்கள்லாம்
ரொம்ப வருத்தப்பட்டு ஐயுஐ ஐவிஎஃப் எல்லாம் போய் தேடி தேடி மருத்துவரை தேடி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ட்வின்ஸாக பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் தேவை அப்படின்னா அது என்னவா? இல்லை, மீனராசிக்காரர்கள் என்னதான் 7.5 நடந்தாலுமே எப்பயுமே நான் சொல்ற மாதிரி 7.5 சனியில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க மாட்டாங்க. அதுவும் இந்த தடவை ஜென்ம சனியாக வந்து அமர்கிறார். அதெல்லாம் தாண்டியும் ராசிநாதனுடைய பார்வை, குருவோட பார்வை இருக்குன்ற போது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அதுவும் ராசிநாதன் போய் 5ஆம் இடத்துலயே அமர்ந்திருக்கிறார். அது வேற ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடு. இருக்கிற இந்த புத்தாண்டுல நல்லா இருக்கிற ராசிகள்ல கொஞ்சம் குறிப்பிட்டு சூப்பர்னு சொல்லக்கூடிய ராசியில ஒரு ராசி மீனராசி. கனவுகள் எல்லாம் பழுத்த போக போகுது. காரிய வெற்றி கிடைக்க போகிறது. நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். திடீர்னு இங்கிருந்து நம்ம கேரளாக்கு போவோமா, திடீர்னு அங்கிருந்து வேற நாட்டுல போய் ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்குமான்லாம் யோசிச்சு பார்த்து காசு வந்து வீணாக்காம பாத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு நீங்க இதுல கவனமா இருந்தா போதும். பல்லு பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, அதே மாதிரி இடுப்பு பிரச்சனை, இது 3 கண்டிப்பாக இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். அதே மாதிரி திடீர்னு ஒரு சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் 8 மணிக்கு போகலாம், 9 மணிக்கு போகலான்ற மாதிரி கொஞ்சம் லேசினஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு டயத்துக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு ஓடிட்டீங்கன்னா இந்த தடவை வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. ஸ்பௌஸ் கிட்ட மட்டும் பெருசாக சண்டை போடாதீங்க. ஊடலும் குடலுமாகத்தான் போகுது இந்த வருடம். அதனால நிறைய ஊடல், கொஞ்சோண்டு குடல் தான். அதனால கொஞ்சம் வாயை திறக்காம இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டையை கேட்காம இருக்கிறதுக்கு நல்லது. அதனால அது மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாமே சக்ஸஸ் இந்த தடவை. எனக்கு தெரிஞ்சு 2ஆவது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. காமாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் போயிட்டு தலையில் பிறை சூடி அம்மன், ஏன்னா 4ஆம் இடமே அதுதான். அதனால சந்திரனோட வீட்டுல தான் வந்து ராசிநாதன் அமர்கிறார். அதுவும் 5ஆம் இடத்துல வந்து அமர்றது அப்படின்றதெல்லாம் குலதெய்வ கோவில் வழிபாடும் காமாட்சி அம்மன் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக வெற்றி தரும். காரிய வெற்றி தான் மீனராசிக்காரர்களுக்கு. தொழில் எப்படி இருக்க போகுது ராமலிங்கம் சார்? சரியாக கேட்டீங்க. மீனராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. இதை விட ஒரு பெரிய அற்புதம் ஒன்றும் தேவையில்லை. இந்த வருஷம் பூரா அவங்க இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும். அப்போ எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், இதில் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போ தொழில் சிறப்பாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதை விட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவே உச்சம் பெற்று தன்னை பார்க்கிறார், தன் ராசியை பார்க்கிறார். நடக்க முடியாதது ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு விருத்திகள் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், பெரும் தனயோகம் ஏற்பட ஆரம்பிக்கும். கடல் கடந்த வாணிபம், அரசாங்கத்தில் மிகப்பெரிய கான்ட்ராக்டு, இல்லை பெரிய பெரிய ஆளுங்களை பிடிச்சி பெரிய காரிய சக்ஸஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய பெரும் தனயோகம், இதெல்லாம் கூட இந்த மீனத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரிசையாக 6 மாதம் பக்காவாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த 12ல் ராகு இருந்தாலும் கூட சனி பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குற போது கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜி நிறைய பேருக்கு வரும். அது பொடுகா வரலாம், இல்லை தேமலா வரலாம், தோல்வியாதியாக வரலாம். இது ஏதாவது ஒன்றை வரவிடாமல் பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச மட்டும் என் அனுபவத்தில் புளிப்பு சுவையை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். அதே போல் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 பொருளாதார வளர்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி, கணவன் மனைவி குடும்ப குதூகூல எல்லாமே அருமையாக இருக்கும். மீனராசி 12 ராசிகள்லேயே கொஞ்சம் சிறப்பாகவே இருக்க போகிறாங்க 2026. நீங்க சொல்லுங்க செல்வி சார். ராசிகளில் கடைசி, அதாவது 12வது ராசியாக வரக்கூடிய மீனத்துக்கு இந்த வருஷம் முதன்மையாக அமைப்பு தான் காட்டுது. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் அதிகமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிகளில் வர்றது மீனம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அதே சமயம் இவர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி யாருன்னா மீனம். உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யலைன்னா டிப்ரெஷனுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய ராசியில் மீனம் வரும். தொழில் உண்மையாக ஏற்றும், லாபங்கள் அதிகமாக வரும், பண வரவு வரும், எதிர்பார்க்காத நல்லது நடக்கும், மன அழுத்தங்கள் காணப்படும், ஏதாவது ஒரு யோசனை வந்துக்கினே இருக்கும். ஏன்னா ஜென்ம சனியில் இருக்கச்ச எப்பயுமே கிளியராக வச்சுக்காது. யாருக்கோ ஏதோ பிரச்சனையை இவங்க பிரச்சனை போல ஏற்றுக்கின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ 2026ஆம் ஆண்டில் அதிகமான நன்மைகள் பெறக்கூடியதில் மீனம் வருவது ரொம்ப முக்கியம். அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு வாகன அமைப்பு, அஷ்டலட்சுமி கடாட்சம், தொழில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம் எல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் மீனம் வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே போல் நிறைய நகைகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ராசியில் மீனம் வரும். ஸோ பணத்தட்டுப்பாடு தீர்வதும் மீனத்துக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும்.
குடும்பத்தில் நிம்மதிகள் காணப்படும். அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடலை படிக்கக்கூடிய ராசி. ஏன்னா பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படக்கூடிய ராசிகளில் மீனம் வருவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் மீனம் 2026ஆம் ஆண்டு பல விதத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை நிச்சயமாக பெறும். இதுவரை ஆதன் டிஜிட்டல் நேயர்களுக்காக எங்கள் 4 பேருக்கும் இவ்வளவு பெரிய அரங்கத்தை கொடுத்து ஒரு நல்ல சிறப்பான அறிவாளிகளான ஆங்கர்களை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை செம்மையாக நடத்திய ஆதன் நிர்வாக இயக்குனருக்கும் சிஓக்களுக்கும் இங்கு பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் கேமராமேன்களுக்கும் இதை நல்ல விதமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய விளம்பரதாரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஸ்பான்சர் செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய 4 அணி சார்பாக 4 அணியுடைய இந்த நிகழ்ச்சி மக்களிடத்தில் பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து உங்களுக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சார். 2026 பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருந்திருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்குமே இன்னைக்கு உங்களோட பதில்கள் வந்து ஒரு தேவைப்படக்கூடிய பதிலாகவும் அதுக்கான விஷயங்களை கொடுத்ததாகவும் இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.